வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, எல்லா புகழும் இறைவனுக்கே. இந்த நிகழ்ச்சியை திருச்சி பெல் அறிவித்திருக்கோயில் இங்கே ஏற்பாடு செய்த அனைத்து ஐயாக்களுக்கும் அம்மாக்களுக்கும் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. இந்த சிகிச்சைக்கு பேரு செவி வழி தொடு சிகிச்சை, அனாட்டமிக் தெரப்பின்னு பேருங்க. நமக்கு நோய்னா ஒரு மருத்துவரை போய் பார்க்குறோம். உலகத்தில் இருக்கிற மருத்துவர்கள் ஊசி போடுறாங்க, மாத்திரை கொடுக்குறாங்க, அக்குபஞ்சர், நீரோதெரப்பி, முத்ரா, ரேக்கி, பிராணி ஹீலிங், டச் ஹீலிங், நேச்சுரோ தெரப்பி, மேக்னட்டோ தெரப்பின்னு நிறைய நம்ம தெரப்பிகளை பார்த்துருக்கோம். ஆனால் இந்த தெரப்பி அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த மாதிரி எதுவுமே இல்லை. நாடி பார்க்குறதெல்லாம் இல்லை, ஸ்கேன் ரிப்போர்ட் கிடையாது, பிளட் டெஸ்ட்டு கிடையாது, டெய்லி வாக்கிங் போங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டோம், பணம் செலவில்லை, வாரம் வாரம் வந்து பார்த்துட்டுலாம் போக வேண்டாம், ஒன்றுமே இல்லை. ஆனால் நோயெல்லாம் குணமாகும். எங்க ஒன்றுமே இல்லைன்னா என்னதான் பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண மாட்டோம். அப்போ என்னதான் பண்ணுவீங்கன்னு கேட்டால், நான் இங்கே தான் உட்காந்துருப்பேன், நீங்கள் அங்கே தான் உட்காந்துருப்பீங்க, நான் தொடர்ந்து 6 மணி நேரம் பேசுவேன், அதை நீங்கள்லாம் கேட்கணும். இதுதான் ட்ரீட்மெண்ட். ஏங்க 20 வருஷமா சுகருக்கும் பிபிக்கும் அவஸ்தப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி ஏதோ நோட்டீஸில் சிகிச்சைன்னு சொல்லி போட்டிருக்காங்களேன்னு இருக்கிற வேலையை விட்டுட்டு இங்கே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக உட்காரலான்னு வந்தால், நீங்கள் என்னமோ மேடை மேலே உட்காந்து மைக்கை பிடிச்சி தனி ஆளாக பாட்டு டான்ஸு மிமிக்ரி எதுவுமே இல்லாமல் மொக்க போடுவீங்களாமா உட்காந்து, நாங்கள்லாம் உட்காந்து கேட்கணுமா? இதுக்கு பேர் ட்ரீட்மெண்ட்டா, என்ன தலையெழுத்தான்னு கேட்கறதுக்கு சில பேருக்கு மனசில் தோணும். இந்த சிகிச்சையை இப்படி தான். நமக்கு தேவை என்னங்க? நோய் குணமானா போதுமில்ல. எல்லாத்துக்கும் ஒரு கற்பனை, நம்ம நோயை குணப்படுத்துகிற டாக்டர் ஒரு 60 வயசுக்கு மேலே வெள்ளை தாடியோடு தான் இருக்கணும்னு. நேற்று தஞ்சாவூரில் மீட்டிங்கு இதே மாதிரி காலைல 10 மணிக்கு ஆரம்பித்து 6 மணிக்கு முடிஞ்சுது. நான் 9 மணிக்கு ரூமில் உட்காந்துருந்தேன். ஒருத்தர் வந்தார், வந்துட்டு சுவாமிஜி எங்கே அப்படின்னாரு. எந்த சுவாமிஜிங்கன்னு? இல்லை, இந்த நிகழ்ச்சிக்கு வராரு, சுவாமிஜி எங்கேன்னாரு. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு கற்பனை, அந்த நிகழ்ச்சிக்கு ஒருத்தர் வரணும்னா அவர் வயசு இப்படி தான் இருக்கணும், அவர் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போட்டிருக்கணும்னு. 50,000 ரூபா செலவு பண்ணி தான் குணப்படுத்திக்கணும் சில பேருக்கு சங்கல்பம். ஏன்னா பணம் நிறைய வச்சுருக்கோம். சில பேர் மருந்து மாத்திரை சாப்பிட்டு தாங்க நான் வந்து ஃபேமஸ் டாக்டர் தான் பார்த்துக்கன்னு. இதெல்லாம் கிடையாது. அதாவது நம்ம நோய் குணமான போதும் இல்லை,
இப்படி ஒண்ணுமே இல்லாமையே குணமாகும். அது எப்படின்னு கேட்டா, நம்ம உடம்புக்குள்ள ஒரு சுரப்பி இருக்குங்க. அது எனக்கும் இருக்கு, உங்களுக்கும் இருக்கு. அந்த சுரப்பி ஒரு திரவத்தை சுரக்குது. அந்த திரவம் உலகத்தில் இருக்கிற எல்லா நோயும் குணப்படுத்துதுங்க. அந்த சுரப்பியோட பேர் என்ன, அது நம்ம உடம்புக்குள்ள எங்க இருக்குது, அந்த சுரப்பி என்ன திரவத்தை சுரக்குது, அந்த திரவம் சுரந்தா எப்படி சக்கரை, பிபி, ஆஸ்துமா, தைராய்டு, கேன்சர், எய்ட்ஸ் எல்லாம் குணமாகும். அந்த திரவத்தை எப்படி சுரக்க வைக்கிறங்கிற ரகசிய டெக்னிக் எனக்கு தெரியும், அவ்வளவுதாங்க. எனக்கு எந்த நோயும் வராது, வந்தா நானே அந்த சுரப்பியை சுரக்க வச்சு குணப்படுத்திக்குவேன். நான் எவ்வளவு தெம்பா சொல்றேன் பாத்தீங்களா? அந்த மாதிரி இங்க வந்திருக்கிற அத்தனை பேத்துக்குமே, படிச்சவங்க படிக்காதவங்க வயசானவங்க எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி, உங்க உடம்புல இருக்கிற சுரப்பியை எப்படி சுரக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரிஞ்ச அந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு 6 மணி நேரம், அவ்வளவுதாங்க. ஸோ இது வந்து டாக்டர் பேஷண்ட் அப்படியெல்லாம் இல்லை. எனக்கு ஒரு விஷயம் தெரியும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கிற அம்மா, அப்பா, தங்கச்சி, தம்பிக்கிட்ட எப்படி சொல்லிக் கொடுப்போம், அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுக்கறது மட்டும்தான் நம்ம வேலைங்க. நான் யார் நோயை குணப்படுத்துறது இல்லை. உங்க நோயை நீங்களே எப்படி குணப்படுத்திக்கிறங்கிற விஷயத்த சொல்லிக் கொடுக்க போறோம். அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே உங்க நோயை குணப்படுத்திக்கலாம். சரிங்க, எனக்கு 10 வருஷமா சுகர், பிபி இருக்குது. நீங்க பேசுறத இன்னைக்கு உட்கார்ந்து கேட்டா 5 மணிக்கு நிகழ்ச்சி முடியும்னு சொல்றீங்க. 5 மணிக்கு அப்புறம் என் நோய் குணமாயிருமான்னு கேட்டா கண்டிப்பா குணமாயிரும். எப்படி? யாராவது சர்க்கரை நோயாளி இங்க வந்திருந்தீங்கன்னா சர்க்கரை நோய்க்கு இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல? அப்படியெல்லாம் கிடையாது. இன்னைக்கு 5 மணிக்கு அப்புறம் நீங்க இனிப்பு சாப்பிடலாம், வாழ்க்கை ஃபுல்லா சாப்பிடலாம், ஒண்ணுமே ஆகாது. பிபிக்கு உப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க, நிறைய பேர் சாப்பிடாம இருப்பீங்க. இன்னைக்கு 5 மணிக்கு மேல சோத்துல உப்பு போட்டு சாப்பிடலாம், ஒன்றும் ஆகாது. கேஸ் ட்ரபிள் இருக்கிறவங்க உருளைக்கிழங்கெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு 5 மணிக்கு மேல 3 நேரமும் வாழ்க்கை ஃபுல்லா உருளைக்கிழங்கு போண்டாவே சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது. தோல் நோய் இருக்கிறவங்க கத்திரிக்காய் சாப்பிடலாம். இப்படி எந்தெந்த நோய்க்கு எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதை சாப்பிட்டே நோய் குணப்படுத்தலாம். மருந்து மாத்திரையை கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்திடலாம். இந்த நிகழ்ச்சி முடிச்சோன்னு மொத்த மருந்து மாத்திரைகளை நிறுத்த வேண்டாம். என்ன மருந்து மாத்திரை சாப்பிட்றீங்களோ அதே மருந்து மாத்திரையை 30 நாளைக்கு சாப்பிடுங்க. முதல்ல நம்ம அந்த டெக்னிக்கை கத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்க. 30 நாளுக்கு அப்புறம் நீங்க சாப்பிட்ற மருந்து மாத்திரையை 3/4 சாப்பிட்டா போதும். அதுக்கு அடுத்த மாசம் பாதி சாப்பிட்டா போதும். அதுக்கு அடுத்த மாசம் 1/4 சாப்பிட்டா போதும். இது வரைக்கும் ஒரு நோயின்னா ஒரு மாத்திரை கொடுத்து வாழ்க்கை ஃபுல்லா சாப்பிடுங்கன்னு சொன்னாங்களா? நாம் என்ன சொல்றோம், உங்க மருந்து மாத்திரையை கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா கம்மி பண்ணி ஒரு 4 மாசத்துக்கு அப்புறம் மொத்தமா நிறுத்திடுங்கன்னு சொல்றோம். எதுக்கு அந்த மாதிரி சொல்றோம்னா, 10 வருஷமா தண்ணி அடிச்ச ஒருத்தர் திடீர்னு ஒரு நாள் நிறுத்தினார்னா கையெல்லாம் நடுங்கும். ஒரு கட்டிங் போட்டா நல்லா இருக்கும். அதுக்காக தண்ணி அடிக்கிறது நல்லதுன்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி 10 வருஷம் 20 வருஷம் யாரெல்லாம் மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருக்கீங்களோ நீங்க எல்லாம் ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையா இருக்கீங்க. அப்ப போதைப் பொருளுக்கு அடிமையா இருக்கிற நாம ஒரே நாள்ல நிறுத்தினா கை நடுங்கும், தலைவலிக்கும், மயக்கம் வரும். அப்புறம் என்ன பண்ணுவீங்க, மாத்திரை நிறுத்தினால்தான் இந்த மாதிரிலாம் வந்து போச்சுன்னு மறுபடியும் மாத்திரை ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்காக தான் என்ன சொல்றேன்னா, ஏற்கனவே சாப்பிட்ற மருந்து மாத்திரையை படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிட்டு வந்தீங்கன்னா, நம்ம டெக்னிக்கை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா 4 மாசத்துக்கு அப்புறம் மொத்த மருந்து மாத்திரை நிறுத்திடலாம். மனசுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே சாப்பிடலாம். எந்த ஒரு சிகிச்சையும் தேவையில்லை, எந்த ஒரு டாக்டர்ட்டையும் போக வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அந்த சுரப்பியை எப்படி சுரக்க வைக்கிறதுங்கிறத சொல்லி கொடுக்கறதுக்கு தான் நமக்கு 6 மணி நேரம் டைம் தேவைப்படுது. சரிங்க, அந்த சுரப்பி சுரக்கிற திரவத்தை சுரந்துட்டோம்னா உலகத்தில் இருக்கிற எல்லா நோயும் குணமாயிருமான்னு கேட்டீங்கன்னா எல்லா நோயும் குணமாகாது. உதாரணத்துக்கு ஒருத்தர் கத்தி எடுத்து கண்ணில் குத்திட்டாரு. உடனே நான் வந்து செவி வலி தொடு சிகிச்சைக்கு போயிட்டு வந்தேன், அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்றேன்னு உட்கார்ந்துருந்தீங்கன்னா கண்ணு கெட்டு போயிடும். அதுக்கு டாக்டர்கிட்ட போகணும், ஆப்ரேஷன் பண்ணணும், கத்தியை வெளியே எடுக்கணும். இதுக்கெல்லாம் டாக்டர் தேவை. துப்பாக்கியில் சுட்ட உடனே உட்காந்துக்கிட்டு நான் அந்த சுரப்பி சுரக்க வைக்கிறேன்னு உட்காந்துருக்க முடியாது. ஆக்சிடென்ட் ஆகுது, பாம்பு கடிக்குது, இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும், மருந்து மாத்திரை சாப்பிடணும், ஆப்ரேஷன் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். நோய்கள் மொத்தம் 2 வகையா பிரிக்கலாங்க. ஒன்று உள்ளிருந்து வர நோய், இன்னொன்று வெளியிருந்து வர நோய். சக்கரை, பிபி, ஆஸ்துமா, தைராய்டு, கேன்சர், எய்ட்ஸ், கர்ப்பப்பையில கட்டி, கிட்னியில கல், தலைவலி, மூட்டு வலி, முழங்கால் வலி, இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. யாராவது கத்தி எடுத்து குத்துனாங்களா, துப்பாக்கியில் சுட்டாங்களா? உள்ளிருந்தே தானே வந்துச்சு. உள்ளிருந்தே வர நோய்களுக்கு நம்ம டெக்னிக்கை ஃபாலோ பண்ணா குணமாயிரும். ஆனா வெளியிருந்து வர நோய்களுக்கு நாம மருத்துவம் பார்க்கணும். அதனால சும்மா எல்லாரும் மருந்து இல்லாத மருத்துவம் பண்ற எல்லாரும் பாத்தீங்கன்னா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, எதுக்குமே டாக்டர்கிட்ட போக வேண்டான்னு. அப்படியெல்லாம் இருக்க முடியாது. எமர்ஜென்சிக்கு போய்தான் ஆகணும்.
ஆக மொத்தம் 195 நோய்க்கு போக வேண்டாங்க, எமர்ஜென்சிக்கு மட்டும் நாம வைத்தியரை பார்த்துக்கலாம். அதனால நான் மறுபடியும் சொல்றேங்க, இந்த தெரப்பியில மருந்து மாத்திரை கிடையாது. எதுக்கு மறுபடியும் சொல்றேன்னா, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால கோயம்புத்தூர்ல இதே மாதிரி ஒரு மீட்டிங் நடந்துச்சு. நான் காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சு 4 மணி வரைக்கும் மைக்கு பிடிச்சி மாங்குன்னு கத்தினேன். கத்தி முடிச்சோன்னு 4 மணிக்கு நிறுத்திட்டு, ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்கன்னு கேட்டவன ஒரு வயசான அம்மா எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்டுச்சு பாருங்க. சரி தம்பி, வந்ததுல இருந்து நீயே பேசிட்டு இருக்கிறியே, டாக்டரே போடுவாங்க அப்படின்ச்சு. எல்லாத்துக்கும் ஒரு கற்பனை, ஒரு நோயினாவே மருந்து மாத்திரை கொடுக்குற டாக்டர் வருவாங்க அப்படின்னு. அதனால மருந்து மாத்திரை கிடையாது. அப்படி வந்து நம்பி வந்தீங்கன்னா ஏமாந்து போயிருவீங்க. நேரடியாக நான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேங்க. ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு முக்கியமாக தேவைப்படும். இந்த சிகிச்சையில் மருந்து மாத்திரை இல்லைங்கிறனால நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாக காது கொடுத்து கேட்கணும். அதனால செல்போன் இருந்தால் தயவு செய்து சைலண்ட்ல போட்டுருங்க, இல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிருங்க. நானும் ஒவ்வொரு மீட்டிங்லையும் சொல்றேன், ஆனா அந்த செல்போனும் நீ என்னடா சொல்றதுன்னு சொல்லி அடிச்சுக்கிட்டே இருக்கு. செல்போனுக்கு புரியுற மாதிரி எனக்கு பேச தெரியாது, அதனால உங்களுக்கு புரியுற மாதிரி தான் சொல்ல தெரியும். சில பேர் செல்போன் சைலண்ட்ல போட தெரிய மாட்டேங்குது வயசானவங்களுக்கு. நீங்க பக்கத்துல யார்ட்டையாவது கொடுத்து சைலண்ட்ல போட்டு கொடுக்க சொல்லுங்க. மறுபடியும் இந்த நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து நேரடியா இந்த சிகிச்சை ஆரம்பிக்கிறேங்க. நான் ஒரு அம்மா பெத்துக்கிட்ட குழந்தை. இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேருமே ஏதோ ஒரு அம்மா பெத்துக்கிட்ட குழந்தை தானே. குழந்தை பெத்துக்கிட்ட அம்மாவெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்களே, நீங்க எப்படி குழந்தை பெத்துக்கிட்டீங்க? வாயில இட்லி, தோசை, பொங்கல், ஊத்தப்பம், ஆனியன் ரோஸ்ட்லாம் சாப்பிட்டீங்க. அது உள்ள போய் கண்ணு காது மூக்கோட ஒரு குழந்தை வெளியே வந்துருச்சா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. உங்க குழந்தைக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் செஞ்சது உங்க அறிவா, உங்க உடம்போட அறிவா? உடம்போட அறிவு தானே, உங்க அறிவு கிடையாதுல்ல. இங்க உட்கார்ந்து இருக்கிற யாராவது கையை தூக்கி நான் என்னோட அறிவுல தான் குழந்தை பெற்றுக்கிட்டேன்னு கையை தூக்கி பாருங்க. மேடை கூப்பிடுவேன், கிட்னியோட படம் வரைஞ்சு பாகத்தை குறிச்சு கொடுத்துட்டு போயிடணும். தெரியுமா? இடது ஆர்டிக்கல் வலது வென்ட்ரிக்கல்லாம் தெரியுமா? கணையம் எங்க இருக்குன்னு தெரியுமா? என்ன கலர்னு தெரியுமா? அப்போ உடம்புல இருக்கிற உறுப்பை பத்தி ஒண்ணுமே தெரியாத உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குதாமா, அந்த குழந்தைக்கு எல்லா உறுப்பும் ஒழுங்கா இருக்குல்ல. அப்ப இந்த உடம்புக்கு எவ்வளவு அறிவு இருக்கும்? உலகத்துல ஏதாவது மிஷின் இருக்கா? ஒரு பக்கம் இட்லி, தோசை, பொங்கல் எல்லாம் போட்டணும் ஒரு மிஷின்ல, அந்த பக்கம் 2 பட்டன் இருக்கணும், ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு. பட்டன் அமுத்தினா குழந்தை வரணும். இப்படி ஒரு மிஷினை உலகத்துல யாராவது கண்டுபிடிச்சிருக்காங்களா? அப்படி ஒருவேளை அந்த மிஷினை யாராவது கண்டுபிடிச்சிட்டா கூட்டிட்டு போய் எவ்வளவு நோபல் பரிசு கொடுப்பீங்க? அந்த மாதிரி மிஷினை பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிற நிறைய மிஷின் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கு. குழந்தை பெற்றுக்கிட்ட எல்லா அம்மாவும் அந்த மிஷின் தான். இனிமேல் நீங்களே கண்ணாடியை பார்த்து நோபல் பரிசு கொடுத்துக்குங்க. அப்போ இட்லி, தோசை, பொங்கலை போட்டா கண்ணுக்காது மூக்கோட ஒரு குழந்தை வெளியே வந்து விழுகுதுன்னா இந்த உடம்பு எவ்வளவு பெரிய புத்திசாலி, ஞானி, சயின்டிஸ்ட் யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட இந்த புத்திசாலியான உடம்பு போயும் போயும் கேவலம் சக்கரை, பிபி, ஆஸ்துமா, தைராய்டு, கேன்சர், எய்ட்ஸ் வருமாமா. இந்த உடம்பால குணப்படுத்த தெரியாதாமா, அதுக்கு இன்னொரு டாக்டர் வேணுமான்னு யாராவது சொன்னா எப்படிங்க ஒத்துக்கிறது? என்னடா இவன் கேன்சர், எய்ட்ஸவே கேவலமான நோய் சொல்றான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு கேவலமான நோய் இல்ல, என் உடம்புல இருக்கிற அறிவுக்கு முன்னால கேவலமான நோய். அப்போ ஏன் கேன்சர், எய்ட்ஸவே ரொம்ப கேவலமான சாதாரண நோயின்னு சொல்றேன்னா, இனிமேல் யாரும் மூட்டு வலி, முழங்கால் வலின்னு பேசவே கூடாது. ஏன்னா கேன்சர், எய்ட்ஸே இந்த உடம்பால குணப்படுத்த முடியும் பொழுது இந்த தலைவலி, மூட்டு வலி, முழங்கால் எல்லாம் ஒரு சிம்பிள் மேட்ரு. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு அம்மா சப்பாத்தி தூக்கி வாயில போட்டு, என்னைக்காவது சப்பாத்தி தூக்கி வாயில போட்டு கண்ணை மூடி ஒரு நிமிஷம் இருங்க, இந்த சப்பாத்தியை வச்சு என் பொண்ணுக்கு வந்து கண்ணு செஞ்சுட்டு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பீங்களா? உட்காந்து டிவி பார்த்துட்டு சீனி சக்கரை பாண்டி என்ன பண்ணா, சந்தான பாண்டி என்ன பண்ணான்னு உங்க கவலை எல்லாம் அதை பத்தி. இந்த உடம்போட கவலை சப்பாத்தியை குழந்தைய மாத்துறது. எம்பிபிஎஸ் படிச்சு 4 PhD வாங்க லண்டன்ல போய் வாங்கின ஒரு அம்மாவும் 2 கண்ணில் தானே குழந்தை பெற்றுக்கிறாங்க. படிப்படிவே இல்லாம ஸ்கூலுக்கே போகாம ABCD தெரியாத ஒரு அம்மாவும் அதே மாதிரி தானே குழந்தை பெற்றுக்கிறாங்க. இதுல இருந்து என்ன பெரியுது? இந்த அறிவு இருக்கு இல்லைங்களா, மண்டைக்கு இமெயில், இன்டர்நெட், டாக்டர் பட்டம், PhD வாங்கிட்டு புக்கெல்லாம் படிச்சு மண்டைக்கு அறிவு ஏத்துறோம் இல்லையா? இந்த அறிவு வேற, உடம்போடைய அறிவு வேற. இது சில நேரத்தில் புத்திசாலியா இருக்கும், சில நேரத்தில் முட்டாளா இருக்கும். ஆனா நம்ம உடம்பு அறிவு
பிறந்ததுலேருந்து சாகர வரைக்கும் புத்திசாலியா மட்டும்தான் இருக்கும். இது எல்லாத்துக்கும் அந்த அறிவு ஒரே மாதிரி தான் இருக்கு. அதனால இந்த சிகிச்சையோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, மனித அறிவை, நம்ம மண்டையில் இருக்கிற அறிவை வச்சு இந்த மருத்துவம் பார்க்கறதில்ல. இது வரைக்கும் எல்லா வைத்தியம் என்ன பண்ணுது, நான் நிறைய படிச்சுட்டேன், எனக்கு மருத்துவ சம்பந்தமா நிறைய தெரியும் அப்படிங்கிற ஆங்கிள் மருத்துவம் இருக்கு. நம்ம சிகிச்சை எப்படின்னா, நமக்கு அறிவு தேவையில்லை, நம்ம உடம்புடைய அறிவை பயன்படுத்தி எப்படி நோயை குணப்படுத்துறது இருக்கிறதுல இதுதான் ரொம்ப சுலபம், சரியான வழி. எல்லா வீட்டு சமையல் ரூம்லையும் ஒரு 50 பொருள் இருக்கா? வெந்தயம், சீரகம், பருப்பு, தேங்காய், தக்காளின்னு. இந்த பொருளை போய் எடுத்துட்டு வரீங்க, அப்படி இப்படி இப்படி செஞ்சீங்கன்னா இட்லி வந்துருச்சு. கொஞ்சம் மாத்தி பண்ணா தோசை வருதா? நீங்க செய்யற ஒரு 15 சமையல் செஞ்சு வச்சிருக்கீங்க, 15 சமையல்லையும் என்ன ஐட்டம் இருக்கு? அந்த 50 பொருள் கொஞ்சம் மாத்தி மாத்தி இருக்கா? அவ்வளவுதானே. எல்லா வீட்டு சமையல் ரூம்லயும் 50 பொருள் இருக்கு. ஆனா நாம 50,000 வகை உணவு செய்யறோம் அந்த 50 பொருளை வச்சு. இது புரிஞ்சா போதுங்க, உடம்பை பத்தி புரிஞ்சுக்கலாம். நம்ம உடம்பு இருக்கு இல்லைங்களா, இதுதான் அம்மா அப்படின்னு கற்பனை பண்ணிக்கங்க. ரத்தம் இருக்கு இல்லையா, அது சமையல் ரூம். ரத்தத்தில் உள்ள பொருள்கள் சமையல் ரூமில் உள்ள பொருள்கள். உடம்புங்கிற அம்மா ரத்தங்கிற சமையல் ரூம்ல போய் நாம எப்படி வெந்தயம், பாசிப்பருப்பு எடுப்போமோ அதே மாதிரி கால்சியம், அயன், சோடியத்தை பொருளை எடுத்துட்டு கர்ப்பப்பையில வச்சு அதெல்லாம் கலக்கி கண்ணு காது மூக்கோட ஒரு குழந்தையை செஞ்சு வெளியே தள்ளுது. அப்போ ஒரு அம்மாவுக்கு பிறந்த குழந்தை எதால் உருவாக்கப்பட்டது? அம்மாவுடைய ரத்தத்தால் உருவாக்கப்பட்டது. முடிஞ்சு போச்சா? அப்ப எனக்கு இருக்கிற கண்ணு காது மூக்கு கிட்னி கணையம் எல்லாமே எங்க அம்மா எனக்கு செஞ்சு கொடுத்தது. அம்மா எப்படி செஞ்சாங்க? எங்க அம்மாவுடைய ரத்தம் தான் ஏன் உடம்பா மாறிடுச்சு. அப்போ ரத்தத்தை வச்சு கண்ணு காது மூக்கு கிட்னி கணையம் எல்லாம் செய்ய முடியும், நம்புறீங்களா? அப்போ ரத்தத்தை வச்சு புதுசா உறுப்புகளையே செய்யும் பொழுது ரத்தத்தை வச்சு சாதாரண நோய்களை ஏன் குணப்படுத்த முடியாது? இந்த தெரப்பியோட முக்கிய நோக்கம் என்னன்னா, நம்ம மனித உடம்புல இருக்கிற ரத்தம் தான் உலகத்தில் எல்லா நோயை குணப்படுத்துற மருந்து. ஒரு அம்மா சமையல் பண்றாங்க. சமையல் ரூம்ல கோதுமை மாவு கெட்டு போச்சு. கெட்டுப்போன கோதுமாவை எடுத்துட்டு நீங்க சப்பாத்தி சுட்டி வச்சுட்டீங்க. யாருமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இப்ப சொல்லுங்க, சப்பாத்தியில தப்பா, அம்மாக்கு அறிவில்லையா, சமையல் ரூம்ல பிரச்சனையா, இல்ல கோதுமாவை கெட்டு போனது பிரச்சனையா? கோதுமாவை கெட்டு போனதானே பிரச்சனை. அந்த கெட்டு போன கோதுமாவை எடுத்துட்டு நல்ல கோதுமாவை வச்சுட்டோம்னா இனி சப்பாத்தி உருப்படியா வருமா? அதை விட்டுட்டு சப்பாத்தியை போய் ஸ்கேன் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி ஊசி போட்டு இந்த சப்பாத்தியில் என்ன நோய் இருக்குன்னு யாராவது ஆராய்ச்சி பண்ணா சிரிப்பு வருமா வராதா? உலக வைத்தியம் அந்த மாதிரி தான் இருக்கு. ஒரு கர்ப்ப காலத்துல ஒரு அம்மா இருக்கிறாங்கன்னா அந்த அம்மாவுடைய ரத்தத்துல மெக்னீஷியம் ஒரு பொருள் கெட்டு போச்சுன்னு வச்சுங்களேன், சப்பாத்தி கோதுமாவை கெட்டு போன மாதிரி. இந்த அம்மாவோட உடம்பு என்ன பண்ணும்? ரத்தத்தில் இருக்கிற கெட்டு போன மெக்னீஷியத்தை எடுத்துட்டு போய் ஒரு குழந்தைக்கு எங்கெங்கெல்லாம் வைக்கணுமோ அந்த கெட்டு போன மெக்னீஷியத்தை வச்சு ஒரு குழந்தையை உருவாக்கி வெளியே தள்ளுமா? அப்ப அந்த குழந்தை ஊனமா தானே பிறக்கும். உடம்புல ஏதோ ஒரு குறையோட பிறக்குமா? உடனே மெக்னீஷியத்தை பிடிச்சிக்காதீங்க. நான் ஒரு சாம்பிளுக்காக சொன்னேன். சமையல் ரூம்ல ஒரு பொருள் கெட்டு போனா அந்த கெட்டு போன பொருளால் செய்யப்படுற ஒரு சமையல் எப்படி கெட்டு போகுமோ அதே மாதிரி ரத்தத்துல ஒரு பொருள் கெட்டு போனா அந்த கெட்டு போன பொருளால் செய்யப்படுற ஒரு குழந்தைக்கு சிக்கல் வரும். சிசேரியன் நடக்கிறதுக்கும் ஊனமான குழந்தை பிறக்கிறதுக்கும் அடிப்படை காரணம் 10 மாசத்துல அந்த அம்மாவுடைய ரத்தத்துல இருக்கிற ஏதாவது ஒரு பொருளோ 2 பொருளோ கெட்டு போச்சு. இது ஒரு காரணமா? ரெண்டாவது காரணம், உங்க சமையல் ரூம்ல உப்பு இல்லை. நீங்க பயங்கரமான புத்திசாலி, நல்லா சமைச்சு வச்சுட்டீங்க, யாருமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இது காரணம் என்ன? எல்லாம் கரெக்டா இருக்கு, உப்புங்கிறது ஒன்னே ஒண்ணு எந்த சமையல்லையும் போடல. அப்ப பாருங்க, உப்புங்கிற ஒரே ஒரு பொருள் சமையல் ரூம்ல இல்லைன்னா எல்லா சமையலும் சாப்பிட முடியல. இல்ல அதே மாதிரி கர்ப்ப காலத்துல ஒரு அம்மாவுடைய ரத்தத்துல ஜிங்க்னு ஒரு பொருள் இல்லை. இந்த உடம்பு என்ன பண்ணும்? ஜிங்க காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அப்போ குழந்தைக்கு எங்கெங்கெல்லாம் ஜிங்க் வைக்கணுமோ, ஜிங்க் சம்பந்தப்பட்ட கலவை எங்கெங்கெல்லாம் வேணுமோ எல்லாமே பிரச்சனை வருமா? அப்போ குழந்தை உற்பத்தி பண்றதுல சில ப்ராப்ளம் வருமா? அப்போ குழந்தை ஊனமா பிறக்க இல்ல சிசேரியன் நடக்குமா? இப்ப சொல்லுங்க, இது கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இல்ல ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லைங்கிறது பிரச்சனையா? உடனே ஜிங்க பிடிச்ச கூடாது. நான் ஒரு சாம்பிளுக்காக சொன்னேன், ரத்தத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு பொருள் கம்மியா இருந்தாலோ இல்ல இல்லாம போனாலோ குழந்தை ஊனமா பிறக்கும். இது ரெண்டாவது காரணம். மூணாவது காரணம், ஒவ்வொரு மனிதனோட ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் வயசுக்கும் தகுந்த மாதிரி ரத்தத்துக்கு ஒரு அளவு இருக்கு. 4, 4.5, 5 லிட்டர்னு. அவங்க உடம்புல எவ்வளவு லிட்டர் ரத்தம் இருக்கணுமோ அது அளவு கரெக்டா இருக்கணும். அந்த அளவு கம்மியான என்னாகும்? கர்ப்ப காலத்துக்கு அம்மா
உங்க உடம்புல இருக்க வேண்டிய ரத்தத்தோடைய அளவே கம்மியா இருந்தா குழந்தைக்கு ரத்தம் கொடுக்கணும்ல, அதுக்கு எங்க போகும்? அப்ப ரத்தத்தின் அளவு கம்மியா போனா குழந்தை பிரச்சனையோட பிறக்குமா? இது மூணாவது காரணம். நாலாவது காரணம், மனசு கெட்டு போனா குழந்தை ஊனமா பிறக்கும். கர்ப்ப காலத்துல அந்த அம்மாவுக்கு ஹஸ்பண்டுக்கு சண்டை, இல்ல மனசுக்கு பிடிக்காத கல்யாணம், இல்ல வரதட்சணை பிரச்சனை, இல்ல மாமியார் சண்டை, ஏதோ ஒண்ணுங்க. இப்படி கர்ப்ப காலத்துல ஒரு பெண்ணுடைய மனசு பாதிச்சா அந்த பாதிப்பு குழந்தைக்கு தெரியும். குழந்தை உருவாக்கத்துல பிரச்சனை வரும். எந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லயாவது எந்த பிளட் டெஸ்ட்லயாவது உங்க மனசு எப்படி இருக்குன்னு யாராவது பார்த்தாங்களா? அதை பார்க்காத வரைக்கும் சுகப்பிரசவத்தை கொடுக்க முடியாது. சில பேர் கேட்பீங்க, ஏங்க மனசு கெட்டு போனா எப்படிங்க குழந்தை கெட்டு போகுன்னு கேட்டா, மனசுக்கும் உடம்புக்கும் அவ்வளவு சம்பந்தம் இருக்கு. ஒரு வீட்டுக்கு போறீங்க, ஒரு சாப்பாடு சாப்பிட்றீங்க, சூப்பரா இருக்கு, சேர்ல உட்காந்துருக்கீங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு கேட்கறாங்க சாப்பாடு எப்படின்னு, சூப்பர் சாப்பாடுங்க கும்முன்னு இருந்துச்சுன்னு சொல்றீங்க. திடீர்னு ஒரு அம்மா ஓடி வந்து, இங்க இருக்கிற சாப்பாடு யாருங்க சாப்பிட்டாங்க அப்படின்னு கேட்கறாங்க. நீங்க நான் தான் சாப்பிட்டேங்கிறீங்க. ஐயோ அதுல பல்லி விழுந்துருதுங்க, தூக்கி வீசுறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் சூப்பர் சாப்பாடு வாந்தியா வெளியே வருது இல்ல? பாருங்க, ஒரு செகண்ட் தான். அப்போ நம்ம புத்திக்கு பல்லி விழுந்த சாப்பாடை சாப்பிட்டா விஷம்னு புத்திக்கு புரிஞ்சு புத்தி மனசை கெடுத்து மனசு பயப்பட்டு அந்த மனசு போய் என்ன பண்ணுது, உடம்புக்குள்ள ஆபரேஷன் பண்ணி வயிற்றில் இருக்கிற ஜீரணம் பண்ணிருக்க சாப்பாடை ஸ்டாப் பண்ணி வாந்தி சுரப்பைகளை சுரக்க வச்சு ஒரே செகண்ட்ல வயிற்றில் இருக்க சாப்பாட்டை அப்படின்னு அங்க போய் வாந்தி எடுக்கிறோம். சாப்பிட்டு முடிச்சு யாராவது தலைகளா நின்று பாருங்க, சாப்பாடு வெளியே வருதா? இந்த இடத்துல ஒரு எபிக்லாடுன்னு இருக்கும், அது என்ன பண்ணுறீங்களா, இன்கமிங் மட்டும்தான் அலோவ் பண்ணும், அவுட் கோயிங் அலோவ் பண்ணாது. அந்த கேட் வால்வு நாம நீங்க நினைச்சாலும் அந்த கேட் வால்வ் ஓபன் பண்ண முடியாதுங்க. அப்ப நாம நினைச்சாலும் ஓபன் பண்ண முடியாத ஒரு கேட் வால்வை மனசு போய் ஓபன் பண்ணி சாப்பாட்டை தூக்கி வெளியே வீசுதே, மனசுக்கு எவ்வளவு சக்தி இருக்கும்? மனசு தாங்க நோய். மனசுல இருக்கிற நோயை குணப்படுத்திட்டா 99% நோயை குணப்படுத்தியாச்சுங்க. மிச்சம் இருக்கிற நோய் 1% உடம்புல இருக்கு, அவ்வளவுதான். இல்லைங்க மனசுக்கு உடம்புக்கு சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு இன்னும் நம்பிக்கை இல்லைங்கன்னு யாராவது சொன்னீங்கன்னா, ஒரு சின்ன உதாரணம். ஒரு ஃபோன் வருது, ஒரு ஐயாக்கு அந்த அம்மா வீட்டுக்கார அம்மா ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையாமா, ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிட்டாங்களாமா, நான் ஊருக்கு போறேன், வரக்கு ஒரு 10 நாள் ஆகும், வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்கங்கன்னு சத்தியமா சொல்லுங்க. யாருக்காவது அந்த மாதிரி உங்க பொண்டாட்டி ஃபோன் பண்ணா ஃபோன் வச்ச உடனே எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், அப்பா 10 நாள் அம்முனி தொலைஞ்சான்னு இருக்குமா இருக்காதா? அப்போ பாருங்க, எனர்ஜி ட்ரிங்க் குடிக்கல, கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கல, ஒன்னும் குடிக்கல, பொண்டாட்டி 10 நாளைக்கு ஊருக்கு போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே உடம்புக்கு அப்படியே தெம்பு வந்துடும். அப்ப மனசுக்கு உடம்புக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையா? 1/2 மணி நேரம் அப்படியே பயங்கர தெம்பா இருப்பாரு. அப்பா ஜனகராஜ் ஒரு படத்துல சொல்ற மாதிரி, ஏ பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு இருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் போன் வரும், ஏங்க என் தங்கச்சி ஊருக்கு வந்துட்டாலாமா, நான் போகலீங்கன்னு போனை கட் பண்ண உடனே புஷ்ஷுன்னு ஆயிடுவாரு. சொன்னாலே ஏமாத்திட்டாலேன்னு இருக்குமா இருக்காது? அப்போ இந்த மாதிரி நிறைய உதாரணம் சொல்லலாம். மனசுக்கு எப்ப சந்தோஷமா இருக்கோ உடம்புல நோயெல்லாம் குணமாகுதுங்க. மனசுக்கு தான் நோய் முதல்ல வருது, அதுக்கப்புறம் தான் உடம்புக்கு வருது. ஒரு குழந்தைகிட்ட பல்லி விழுந்த சாப்பாடை நீ சாப்பிட்டுருக்கன்னு சொல்லி பாருங்க, வாந்தி வராது. ஏன்னா அதோட புத்தியில அந்த பதிவு கிடையாது. அப்போ கர்ப்ப காலத்துல ஒரு பெண்ணுடைய மனசு பாதிக்கப்பட்டா அந்த பாதிப்பு உடம்புக்கு உள்ள ரியாக்ஷன் நடக்குது. இதை எந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லயும் எந்த பிளட் டெஸ்ட்லயும் பார்க்க முடியல. இது சம்பந்தமா எந்த டாக்டரும் ஆராய்ச்சி பண்றதும் கிடையாது. உட்கார்ந்துட்டு அந்த கர்ப்பப்பையை மட்டுமே ஆராய்ச்சி பண்ணி இப்ப என்ன பிரயோஜனம்? மனசு பாதிச்சா குழந்தை உடம்பா பிறக்குமா? அடுத்த காரணம், உடம்புக்குள்ள ஒரு அறிவு இருக்குன்னு பார்த்தோமா, இட்லி தோசை பொங்கலை சாப்பிட்டா உள்ள போய் கண்ணு காதா மூக்கா மாறுதில்ல, அப்ப உடம்புக்குள்ள ஒரு அறிவு இருக்குல்ல, அந்த அறிவும் கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில குழந்தைகளுக்கு 6 விரல், 2 தலை ஒட்டி பிறந்துச்சு, 4 காலு, மூக்கு வளைஞ்சிருக்கு, இப்படி எல்லாம் வித்தியாசமான குழந்தைகள்லாம் பார்த்துருப்போம்ல. ஏன்? 5 விரல் வைக்கணுங்கிறது தான் உடம்போட அறிவு. அந்த அறிவு கெட்டு போய் 6 விரல் வச்சு விட்டுருச்சுல்ல, அப்போ உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு அறிவும் கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. பாருங்க, ஒரு குழந்தை ஊனமா பிறக்கிறதுக்கும் சிசேரியன் நடக்கிறதுக்கும் அடிப்படை காரணம் 5. ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போயிருந்தா, ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லாம போயிருந்தா, ரத்தத்தின் அளவு கம்மியா போனா, மனசு கெட்டு போனா, அறிவு கெட்டு போனா. நானு இந்த சிகிச்சையில அறிவுன்னு சொல்லுவேன், அது நம்ம அறிவு கிடையாதுங்க, உடம்போட அறிவை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த 5ஐயும் எப்படி ஒழுங்கா வச்சுக்கிறதுங்கிறத இன்னைக்கு 5 மணிக்குள்ள எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி கத்து கொடுக்க போறோம்.
அதை யாரு கத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்றீங்களோ, எந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எடுக்க வேண்டாம், எந்த பிளட் டெஸ்ட் எடுக்க வேண்டாம், எந்த வாக்கிங்கும் போக வேண்டாம், எந்த கால்சியம் டேப்லெட்டும் சாப்பிட வேண்டாம், கண்டிப்பா சுகப்பிரசவம் மட்டும்தான் நடக்கும், அழகான ஆரோக்கியமான குழந்தை மட்டும்தான் பிறக்கும், கேரண்டி. ஒரு அம்மா 5 குழந்தை பெத்துக்கிறீங்க, இங்க நிறைய 4 குழந்தை 3 குழந்தை 2 குழந்தை பெத்துக்கிட்டு அம்மா எல்லாம் உட்காந்துருப்பீங்கல்ல. நல்லா யோசிச்சு பாருங்க, எப்போ ஒரு 5 குழந்தை நீங்க பெத்துக்கிட்டீங்களோ என்ன அர்த்தம்? புதுசா 5 இருதயத்தை செஞ்சு கொடுத்துட்டீங்க. நீங்க 10 கிட்னி 10 கண்ணு நீங்க தானே செஞ்சு கொடுத்தீங்க. உங்க குழந்தைக்கு இருக்கிற எல்லா உறுப்புகளும் உங்க உடம்பு தானே செஞ்சு கொடுத்துச்சு. அப்போ ஒரு அம்மானால 10 இருதயம் செஞ்சு கொடுக்க முடியுது இல்ல, உடம்ப வச்சு இருக்கிற ரத்தத்தை வச்சு. ஒரு இருதயம் ஜப்பான்ல வேலை செய்யுது உங்க குழந்தை, இன்னொரு இருதயம் சென்னையில வேலை செய்யுது, இன்னொரு இருதயம் வீட்டில் வேலையெல்லாம் உட்காந்துட்டு வெட்டியா தின்னுட்டு லொல்லு பண்ணிட்டு இருக்கு. இப்படி நிறைய இருதயமெல்லாம் இருக்குல்ல, அதாவது நீங்க செஞ்சு கொடுத்தது தானே. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு அம்மானால புதுசா 5 இருதயம் செஞ்சு கொடுக்க முடியுமாமா? இதை நாங்க நம்பணுமாமா? ஆனா இந்த அம்மாவுக்கு இருதயத்துல திடீர்னு ஒரு ஓட்டை வந்துருமாமா. இதை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு உங்க இருதயத்தில் ஓட்டை இருக்கு, இதை ஆபரேஷன் பண்ணணும், இல்லைன்னா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றாங்களே. நான் திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறேன், 5 புது இருதயத்தை செஞ்சு கொடுக்க தெரிஞ்ச உங்க உடம்புக்கு உங்க உடம்புல இருக்கிற இத்தினூண்டு இருதயத்தில் இருக்கிற தம்மா தூண்டு ஓட்டைய ஒட்டி பீசு வைக்க தெரியாதா? எங்க போச்சு புத்தி? சில விஷயம் சொன்னா நம்ப மாட்டீங்க, அதான் உண்மை. இருதயத்துல ஓட்டை நோய் வருது இல்லைங்களா, அது இருதய சம்பந்தப்பட்ட நோயே கிடையாது. அங்க யாராவது போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதை குணப்படுத்த முடியாது. என்னன்னா இருதய ஓட்டை அடைக்கிறதுக்கு உடம்புக்கே தெரியும். இந்த ஓட்டை அடைக்கிறதுக்கு ஒரு பொருள் தேவைப்படுது, அந்த பொருள் உங்க ரத்தத்துல கெட்டு போய் கிடக்கு அப்படின்னு வச்சுக்கங்களேன். இந்த உடம்பு என்ன பண்ணுது? அந்த கெட்டு போன பொருளை கொண்டு போய் அந்த ஓட்டை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது, ஓட்டை அடைய மாட்டேங்குது. இப்ப சொல்லுங்க, இது இருதய சம்பந்தப்பட்ட நோயா இல்ல ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போன சம்பந்தப்பட்ட நோயா? அப்ப ட்ரீட்மெண்ட் இருதயத்துல பார்க்கணுமா ரத்தத்துல பார்க்கணுமா? உங்க வீட்டுல ஓடு ஓட்டையா இருக்கு, எம்சில் இருந்தா அடைச்சிடலாம். உங்க வீட்டுல எம்சில் இருக்கு, ஆனா அது கெட்டு போய் கிடக்கு, ஒழுங்கா ஒட்ட மாட்டேங்குது, இதை கொண்டு அடைக்கிறீங்க, ஓட்ட அடைய மாட்டேங்குது. இப்படி புரிஞ்சுங்களா? அப்ப ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனா இருதய ஓட்டை அடைக்க முடியாது. இது காரணம் 1. 2வது காரணம், அந்த இருதய ஓட்டை இருக்கு, அதை அடைக்கிறதுக்கு ஒரு பொருள் தேவைப்படுது, அந்த பொருள் உங்க ரத்தத்துல இல்லவே இல்லை. உடம்பு என்ன பண்ணும்? அந்த பொருளை காணோம், சரி என்னைக்காவது வருமல்ல, அப்ப நாம எடுத்து அந்த ஓட்டையை அடைச்சுக்கலான்னு காத்து இருக்கு. அதாவது ஓட்டை அடைக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் எம்சில் இல்ல, அப்ப என்ன பண்றீங்க? எம்சில் வரக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ஓட்டை அப்படியே தான் இருக்கும். அந்த மாதிரி வச்சுங்களேன். இது 2வது காரணம். 3வது காரணம், ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு மனிதனோட ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் வயசுக்கும் தகுந்த மாதிரி ரத்தத்துக்கு அளவு இருக்குன்னு சொன்னமா. உங்க உடம்புல இருக்க வேண்டிய ரத்தத்துடைய அளவு ஒழுங்கா இருந்தா ஓட்டை கண்டிப்பா அடையும். எப்ப நம்ம உடம்புல ரத்தத்தின் அளவு ஹீமோகுளோபின் கவுண்ட் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அனிமிக்னு சொல்லுவாங்க, ரத்த சோகைன்னு சொல்லுவாங்க. அது எப்ப வருதோ, யாருக்கு ரத்தத்தின் அளவு கம்மியா போகுதோ உடம்புல எந்த நோயையும் உடம்பு குணப்படுத்தாது. இது 3வது காரணமா. 4வது காரணம், மனசு கெட்டு போனா இருதய ஓட்டை அடையாது. மனசை பத்தி பார்த்தோம் இல்லைங்களா. இது எப்படின்னா, ஒருத்தருக்கு நெஞ்சு வலிக்குது, இருதய வலிக்குது, ஆஸ்பத்திரி போறாரு, டாக்டர் போய் பார்க்கறாரு. டாக்டர் என்ன பண்றாரு? ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து பார்த்துடலாங்கன்னு சொல்றாரு. பாருங்க, நல்லா கேட்டுக்குங்க, உங்க இருதயத்துல ஓட்டையெல்லாம் இல்ல, ஏதோ கேஸ் ட்ரபிள்ல வலிச்சிருக்கு. டாக்டருக்கு சந்தேகம், ஸ்கேன் பண்ணி பார்க்கறாரு, அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் அங்க இருக்குது டேபிள்ல, இன்னும் டாக்டர் பார்க்கல. நல்லா கேட்டுக்குங்க, நர்ஸை கூப்பிட்டு சொல்றாரு, அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துட்டு வாமான்னு. நர்ஸ் அவங்க வீட்டுல ஏதோ பிரச்சனை ஞாபகத்துல, உண்மையிலேயே உங்க ஸ்கேன் ரிப்போர்ட்ல ஓட்டை இல்ல, உங்க ரிப்போர்ட் எடுத்துட்டு வரக்கு பொதுவா பக்கத்துல வேற ஒருத்தருக்கு ஓட்டை இருந்திருக்கு, அந்த ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. பாருங்க, நர்ஸ் மேலதான் தப்பு, டாக்டர் மேல தப்பு இல்ல. டாக்டர் அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு உங்க இருதயத்துல ஓட்டை இருக்கு, அதனாலதான் உங்களுக்கு வலிச்சிருக்கு, ஒரு வருஷத்துல ஆபரேஷன் பண்ணிக்கங்க அப்படி சொல்லிட்டாரு. பாருங்க, இல்லாத ஓட்டையை பத்தி எப்ப உங்ககிட்ட சொல்லியாச்சோ உங்க புத்தி கெட்டு போச்சா? இருதய ஓட்டை வந்தா ஆபத்துன்னு மனசு கெட்டு போச்சா? பயம் வந்துருச்சா? இப்ப நீங்க ஆஸ்பத்திரியில இருந்து வெளியே நடக்கும் பொழுது, சாப்பிடும் பொழுது, தூங்கும் பொழுது எல்லா நேரம் என்ன நினைப்பீங்க? ஐயோ இருதயத்துல ஓட்டை வந்துருச்சு, உயிருக்கு ஆபத்து நினைப்பீங்களா? இப்படி நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா உண்மையிலேயே ஓட்டை வந்துடும். இந்த ஓட்டை யார் போட்டா? உங்க மனசு போய் ஓட்டை போட்டுருது. மனசுக்கு அவ்வளவு பவர் இருக்குங்க.
இல்லாத நோயை பத்தி யாரு கற்பனை பண்றீங்களோ உங்க உடம்பு என்ன பண்ணும், அந்த நோய் இருக்கிறதா கற்பனை பண்ணி அதுவே அந்த நோய் உற்பத்தி பண்ணிரும். சோ இப்ப இருக்கிற உலக வைத்தியம் என்ன பண்ணுதுன்னா, டிவி, இன்டர்நெட், பேப்பர், புக்ல நோயை பத்தி எழுதி 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 சைக்காலஜிக்கலா நம்மள நோயாளியாவே மாத்திட்டு இருக்கிறாங்க. எந்த வைத்தியர்கிட்டயாட்டு போயிட்டு வெளியே வரும்பொழுது தெம்பா வரீங்களா, நொந்து போய் வரீங்களா? உள்ள போகும்போது இப்படி போவோம், வெளியே வரும்போது இப்படி வருவோம், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்னு. எந்த வைத்தியரும் நமக்கு தைரியத்தை கொடுக்கறதே இல்லை. எங்க போனாலும் பயம். பாத்துங்க, இன்னும் இவ்வளவு மோசமான கண்டிஷன்ல வந்திருக்கிறீங்க, உயிருக்கு ஆபத்து, உடனே அட்மிட் ஆங்க. யாரை பார்த்தாலும் அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. எங்கேயாவது போய் தைரியமா வெளியே வந்து ஒண்ணு இல்லைங்க, நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? சோ மனசை கெடுத்தவொன்னு என்ன ஆகுது, உடம்பு ஆட்டோமேட்டிக்கா கெட்டு போகுது. ரெண்டு பேர் எங்கேயாவது கல்யாண மண்டபத்தில் மீட் பண்ணிக்கிட்டா பேசுற பேச்சு எப்படி தெரியுங்களா? உனக்கு சுகர் எத்தனை வருஷம்? 7 வருஷமா? எனக்கு 8 வருஷம், நான் சீனியர் அப்படின்னு சொல்லிக்கிறோம். இது ஒரு பெருமை. நம்மள ஒரு நோயாளின்னு சொல்றதுல என்ன பெருமை இருக்கு? அப்ப மனசு என்ன பண்ணும், உங்களை ஒரு நோயாளியா கற்பனை பண்ணி பார்த்தோன்னே உண்மையிலேயே நோயாளி ஆயிருவீங்க. மனசுலதான் நோய் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய படிச்சவங்களை குணப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். படிப்பறிவே இல்லைன்னா சீக்கிரமா குணப்படுத்திடலாம். ரோட்ல ஒருத்தர் படுத்திருப்பாரு, பிளாட்பாரத்தில் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு பிளட் டெஸ்ட் பண்ணி, ஐயா உங்களுக்கு சுகர் 500 இருக்குன்னு சொன்ன தெரியுமா பண்ணுவாரு? தேங்க்ஸ் சாமி, எனக்கு சக்கரை 500 இருக்கா, தேங்க்ஸ் சாமிட்டு அவர் வாட்டுக்கு போயிடுவாரு. ஏன் தெரியுமா? சுகர் 500 இருந்தா நோயின்னு தெரியாது. பாவம், நல்லா இருக்காரு. நாம கொஞ்சம் படிச்சுட்டோம், சுகர் அதிகமாக இருந்தால் நோயின்னு யாரோ தப்பா சொல்லி கொடுத்து படிச்சுட்டு டாக்டர் இப்படி போவோம், தெம்பா போவோம். டாக்டர் பார்த்து நக்கலா கேட்போம், டாக்டர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு இப்படி உட்காந்துருப்போம். இந்த பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்களே சுகர், அது ஒரு +2 எக்ஸாம் மாதிரியே இருக்கும், ரிசல்ட் பார்க்குற மாதிரியே இருக்கும். இப்படி உட்காந்துருப்போம் டெஸ்ட் எடுக்கிற வரைக்கும். டெஸ்ட் எடுத்து முடிச்சு ரிசல்ட் பார்க்கும்போது அதை பார்த்த உடனே என்னது, அது வரைக்கும் நல்லா தான் இருப்பீங்க. அதை ஐயோ 400, அதுக்கப்புறம் தான் தலை லேசா சுத்தம். அது வரைக்கும் ஏன் சுத்தல? புத்தி கெட்டு போய் மனசு கெட்டு போய் நோய் உண்டாகுது. அதனால தயவு செய்து யார்கிட்ட பேசும் பொழுதும் நீங்க என்ன நோயாளியா இருக்கீங்கன்னு சொல்லாதீங்க. யாரு கேட்டாலும் சௌக்கியமா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன் இப்படி சொல்லிட்டே இருந்தீங்கன்னா உங்க மனசு எதை பத்தி பேசுறீங்களோ அதுவா மாறிடும். அதனால தயவு செய்து இனிமேல் உங்களுக்கு ஒரு நோயாளிங்கிறத யார்கிட்டயுமே சொல்லாதீங்க. யார் எப்ப கேட்டாலும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கேன், சௌக்கியமா இருக்கேன், நிம்மதியா இருக்கேன், முடிஞ்சு போச்சு. எப்ப ஒரு நோயை பத்தி பேசுறீங்களோ அந்த நோய் நல்லா உள்ள பூந்துருது. அப்போ ஒருத்தருடைய இருதயத்துல ஓட்டை வந்து இந்த ஓட்டையை ஆபரேஷன் பண்ணித்தான் அடைக்க முடியும்னு அவரு மனசு நம்புச்சுன்னா உடம்பு என்ன பண்ணுது, அந்த ஓட்டையை அடைக்கிற வேலையை செய்யறது இல்ல. அது என்ன பண்ணுது, என்ன நம்ப மாட்டியா நீ, போ போ எங்கேயோ போய் அவஸ்தைப்பட்டு விட்டுருது. யார் ஒருத்தர் என் உடம்புக்கு அறிவு இருக்கு கண்டிப்பா குணப்படுத்த முடியும் சும்மா இருக்கிறீங்களோ, அந்த சும்மா இருக்கிற நேரத்துல உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்த ஆரம்பிக்குது. அடுத்தது அறிவு. நம்ம உடம்புக்குள்ள ஒரு அறிவு இருக்குன்னு சொன்ன இல்லைங்களா, இருதய ஓட்டை அடைக்கிறதுக்கு ஒரு அறிவு இருக்குல்ல, அந்த அறிவும் கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அடையாதா? அப்ப இருதய ஓட்டைங்கிறது என்ன நோய்? இருதய சம்பந்தப்பட்ட நோய் இல்ல. ரத்தத்தில் ஏதாவது ஒரு பொருள் கெட்டு போயிருந்தா, ரத்தத்தில் ஏதாவது ஒரு பொருள் இல்லாம போயிருந்தா, ரத்தத்தின் அளவு கம்மியா போனா, மனசு கெட்டு போனா, அறிவு கெட்டு போனா அந்த நோய் வந்திருக்குமா? இதுக்கான காரணம் 5 தானே. அப்போ இன்னைக்கு நாம 5 மணிக்குள்ள இந்த 5ஐயும் ஒழுங்கா வச்சுக்கிறது எப்படின்னு கத்துக்க போறோம். இதை யார் ஒழுங்கா வச்சுக்க ஆரம்பிக்கிறீங்களோ, யாருக்கு இருதய ஓட்டை இருந்தாலும் அது தானா அடையும். ஆபரேஷன் தேவையில்லை, மருந்து மாத்திரை தேவையில்லை. அப்பாடா, இவர் வந்து இந்த இருதய ஓட்டை அடைக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. அடுத்தது கண்ணு, காது, மூக்கு, கிட்னி, கணையம், கர்ப்பப்பையில கல்லு, கிட்னில கல்லு, இதை பத்திலாம் பேசுவார் போல் இருக்குன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோயை ஞாபகம் வச்சுக்கிட்டு இதை பத்தி நான் பேசுவேன்னு ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நல்லா ஏமாந்து போவீங்க. இது ஒண்ணு புரிஞ்சுதா? இது புரிஞ்சா நான் இப்படி ஒவ்வொரு நோயை பத்தி பேச ஆரம்பிச்சேன்னா 7 நாள் வேணும் கிளாஸ் முடிக்கிறதுக்கு. இது ஒண்ணு புரிஞ்சா இதே தாங்க, எல்லா உறுப்புகளையும் நோய் கிடையாது, உறுப்புகள்ல நோயே கிடையாது. இந்த 5ம் பாதிக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகள் பாதிக்குது. சோ இந்த இருதய ஓட்டை அடைக்கிறதுக்கு என்ன டெக்னிக், என்ன காரணம் சொன்னோம், அது எல்லா உறுப்புக்கும் பொருந்தும். உதாரணத்துக்கு நிறைய பேர் இந்த கண்ணாடி மாட்டிருக்கீங்க, கிட்ட பார்வை தூர பார்வைன்னு. இந்த கண்ணாடியோடைய பவர் போக போக அதிகமாயிட்டே போகுதா, கம்மியாயிட்டு வருதா? அதிகமாகும். உங்க கண்ணாடியோட பவர் அதிகமாயிட்டே போகுதுன்னா என்ன அர்த்தம்? உங்க கண்ணு பவர் கம்மியாயிட்டு வருதுன்னு அர்த்தம். ஒத்துக்கிறீங்களா?
அப்ப பாதி கெட்டு போன கண்ணை நல்லா கெடுக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட் போய் பார்த்துட்டு இருக்கீங்களா டாக்டர்கிட்ட? கண்ணுல நோய் வந்தா குணப்படுறதுக்கு டாக்டர் வேணும். கண்ணாடி மாட்டி விட்டு பவர் அதிகமான என்ன அர்த்தம்? கண்ணு நல்லா கெடுக்கிறாருன்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? அப்போ என்ன புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, கண்ணுல வர கிட்ட பார்வை தூர பார்வைங்கிறது கண்ணு சம்பந்தப்பட்ட நோயே கிடையாது. உங்க கண்ணுக்கு அந்த நோயை குணப்படுத்த தெரியும். உடம்புக்கு அந்த கண்ணில் இருக்கிற நோயை குணப்படுத்த தேவையான சில பொருள்கள் உங்க ரத்தத்துல கெட்டு போய் கிடக்கு, இல்லாம இருக்கு. ரத்தத்தின் அளவு கம்மியா போச்சு, இல்ல கண்ணு கெட்டு போச்சுன்னு மனசு கெட்டு போச்சு, இல்ல கண்ணை குணப்படுத்துற அறிவு கெட்டு போச்சு. இப்படி முதல்ல கண்ணு சரியா தெரியாத பொழுது இந்த அஞ்சையும் மாத்தி வச்சிருந்தீங்கன்னா கண்ணாடி மாட்ட வேண்டிய அவசியம் இல்ல, இன்னும் நல்லா கண்ணை கெடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப புரிஞ்சுங்களா? கண்ணு சம்பந்தப்பட்ட நோயே கிடையாது. அதே மாதிரி கிட்னி ஃபெயிலியர், யாராவது 50% ஃபெயிலியர்னு ஆஸ்பத்திரி போனீங்கன்னா டயாலிஸ் பண்ண சொல்லுவாங்க, மருந்து மாத்திரை கொடுப்பாங்க. இப்படி யாராவது ஆஸ்பத்திரிக்கு போய் 50% ஃபெயிலியர் இருக்கிற கிட்னி 40-30 வந்து குணமாயி இப்ப நான் மாத்திரைலாம் சாப்பிட்றது இல்லைங்க, டயாலிஸ் போறதில்ல, ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். எப்ப 50% ஆஸ்பத்திரிக்கு போறோமோ ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, பணம் செலவாகிட்டே இருக்கும். 60, 70, 80 போய் மொத்தமா கிட்னி முடிஞ்சு போகுதா? அப்ப பாதி கெட்டு போன கிட்னியை நல்லா கெடுக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு டாக்டர் வேணுமா? கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கிற நோய் கிட்னி சம்பந்தப்பட்ட நோயே கிடையாது. கிட்னியை குணப்படுத்துறதுக்கு நம்ம உடம்புக்கே தெரியும். அதுக்கு தேவையான சில பொருட்கள் ரத்தத்துல கெட்டு போச்சு, இல்லாம போச்சு, ரத்தத்தின் அளவு கம்மியா போச்சு, மனசு கெட்டு போச்சு, அறிவு கெட்டு போச்சா? இதை சரி பண்ணி வச்சிருந்தா கிட்னி சரியா இருக்குமா? அவ்வளவுதாங்க. இப்படி நான் எல்லா உறுப்பை பத்தி பேச முடியாதுங்கிறதுனால மொத்தமா நீங்க புரிஞ்சுக்குங்க, நம்ம உடம்புல எந்த உறுப்புலையும் நோய் கிடையாது. உறுப்புகளுக்கு நோய் வரவே வராது, ரத்தத்துக்கு மட்டும்தான் நோய் வரும். நம்ம உடம்புல இந்த 5 விஷயத்துல ஏற்படுற பாதிப்புகள் தான் நோயே தவிர வேற எந்த உறுப்புலையும் எந்த பாதிப்பும் கிடையாது. சரிங்க, இதோ 5 வந்ததுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, அது என்னன்னு சொல்லி கொடுங்க, நாங்க ஃபாலோ பண்றோம். ஆனா ஒரு சந்தேகம் இருக்கு. இன்னைக்கு நான் உட்கார்ந்து இந்த 5ஐயும் ஃபாலோ பண்ணா ஏற்கனவே உறுப்புகள்லாம் கெட்டு போய் கிடக்கு. மூட்டு தேய்மானம் ஆயிடுச்சு, கணையம் கெட்டு போச்சு, இருதயம் கெட்டு போச்சு. கெட்டு போன உறுப்புகள்லாம் குணமாகுமா? வேணா 5ஐயும் ஃபாலோ பண்றோம், இனிமேல் நோய் வராதுன்னு சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். வந்த நோய் குணமாகுமான்னு யாருக்காவது சந்தேகம் இருந்தா நமது சிகிச்சை வருமுன் காப்போம் திட்டம் மட்டும் கிடையாதுங்க, வந்த நோயை குணப்படுத்துற திட்டம். அது எப்படின்னு கேட்டா, இந்த உள்ளங்கையில தோல் இருக்குல்ல, இந்த தோல் நீங்க பிறக்கும் போது இருந்த தோலா புது தோலா? அடிக்கடி உறிஞ்சு உறிஞ்சு புதுசா மாறுதா? உள்ளங்கால தோல் இருக்கு, பழசா புதுசா? நகம் பழசா புதுசா? முடி பழசா புதுசா? புதுசு தானே. இது மட்டும் தாங்க கண்ணுக்கு தெரியுது. உங்க கண்ணு, காது, மூக்கு, கிட்னி, கணையம், இருதயம் எல்லாமே புதுசா மாறிட்டு இருக்கு. தோல் உறிஞ்சு பாம்பு சட்டை உரிக்கிற மாதிரி. இதை பத்தி யாருமே பேசுறதே இல்லை. இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேத்துடைய குடலும் வெள்ளிக்கிழமை இருந்த குடலே கிடையாது. 36 மணி நேரத்துல மனித உடம்பு இருக்கிற குடல் மொத்தமா செத்து போய் புதுசா மாறுது. ரத்தத்தில் வெள்ளை அணுக்கள் 13 நாள்ல புதுசா மாறிடும். அப்ப பிறந்திருந்து எவ்வளவு தூரம் மாறி இருக்கும்? ரத்தத்தின் சிவப்பணுக்கள் 120 நாள், லிவர் 1 வருஷம். இப்படி முடியிலிருந்து நகை வரைக்கும் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் ஏவரேஜா 1 வருஷத்துல மொத்தமா புதுசா மாறிடுது. இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேருமே நாம போன வருஷம் இருந்த உடம்பே கிடையாதுங்க, புது உடம்பு. இது யாருக்காவது நம்பிக்கை இல்லைன்னா ஒரு சேர் இருக்கு வீட்டுல, வருக்கு வருக்கு 4 மாசம் போட்டு தேய்ங்க, புஷ் தேஞ்சு போச்சா? வேற புஷ் மாத்துறீங்களா? அதை விடுங்க. மாடுக்கு மாட்டுல லாடம் அது தேஞ்சு போகுது. எங்க மாடுக்கு மாட்டின லாடமே நடந்து போது தேஞ்சு போகுதே. இந்த காலை வச்சு இந்த புஷ்ஷை வச்சு எத்தனை வருஷம் நடந்துட்டு இருக்கீங்க, என்னைக்காவது தேஞ்சு போயிருக்கா? அப்போ இந்த தோள்கள் புதுசா பழசா? மற்ற பொருள் மாதிரி நம்ம உடம்பும் பிறக்கும் போது இருந்த உடம்பு, மூக்கு, கண்ணு, காதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா, இந்த கால் இருக்குல்ல, நடக்கிறோம்ல, இத்தனை வருஷம் நடந்தோம்ல, வருஷத்துக்கு 1 இன்ச்சு தேஞ்சு போயிருந்தாலும் 50 வருஷத்துல இது வரைக்கும் மூட்டு வரைக்கும் தேஞ்சு போயிருக்கணும். 50 வயசு இருக்கிறவங்க மூட்டு கால் நடந்து வரீங்களா? குள்ளமாயிட்டு நடந்து வரீங்களா? அதே கால் அங்க இருக்குல்ல, யோசிச்சு பாருங்க. இந்த கையை வச்சு எவ்வளவு வேலை பண்ணிருப்பீங்க, கை தேஞ்சு போச்சா? அப்ப இங்க இருக்கிற செல்கள் புதுசா பழசா? வீட்டுல ஒரு சொம்பு வச்சிருப்போம், 4 வருஷத்துக்கு முன்னாடி சொம்ப பாருங்க, என்ன சொம்பு நசுங்கி போயிருக்குன்னு கேட்கறமா இல்லையா? எவ்வளவு கன்றாவியா இருக்குது அந்த சொம்ப பார்த்தா. ஒரு சொம்புக்கே, அந்த இரும்பு சொம்புக்கே அந்த நிலைமைன்னா நம்ம மூக்கு, கண்ணு, காதுக்கு எந்த குடும்பம் நடந்திருக்கணும்? நல்லா தான் இருக்கீங்க.
இந்த சொம்பு வாங்கி எவ்வளவு வருஷம் ஆச்சு, நல்லா இருக்குது. இந்த சொம்பு வாங்கி எவ்வளவு வருஷம், நல்லா தான் இருக்கு. 50 வயசு 60 வயசு மூக்கு முடியெல்லாம் பாருங்க, அத்தனை வச்சிருக்கீங்க. அப்போ உங்க உடம்பு புதுசா பழசா? ஒரு நிமிஷத்துல மனித உடம்புல 300 கோடி செல்கள் செத்து புதுசா மாறுதுங்க. கொஞ்சம் நஞ்சமெல்லாம் கிடையாது. கையில தேய்ச்சா அழுக்கு மாதிரி வருது இல்ல, அழுக்கு இல்ல, செத்து போன செல்கள் வேறு வெளியே வருது. லெட்டின் போகும்போது மஞ்சளா போறோம்ல, செத்து போன செல்களின் நிறம் மஞ்சள். யாருக்காவது லெட்டின் வரும்போது கருப்பா என்னைக்காவது வருது பாருங்க, உயிர் போகுதுன்னு அர்த்தம். அந்த ப்ராசஸ் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். மூத்திரம் வழியா சளி வழியா ஒரு நிமிஷத்துல கண்ணு காது மூக்கு கிட்னி கணையம் உடம்புல இருக்கிற எல்லா செல்லும் செத்து செத்து பொழைச்சிட்டு இருக்கு. உடனே கேட்பீங்க, அப்படியா லிவரு கிட்னி எல்லாம் புதுசா மாறுதா? இது வரைக்கும் லெட்டின்ல நான் லிவரை பார்த்ததே இல்லையே, எப்ப லெட்டின்ல லிவரை தூக்கி வீசி புதுசா மாச்சுன்னா அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகள் இந்த கார் ஸ்பேர் பார்ட்ஸ் மாதிரி ஒரு பொருளை தூக்கி டொயின் வீசி டொயின்லாம் மாத்தாது. ஒரு கம்பெனியில 1 லட்சம் பேர் வேலை செய்யறாங்க. ஒரே நாள்ல 1 லட்சம் பேர்த்தையும் வேலையை விட்டு தூக்கிட்டு ஆள் புதுசா மாத்தி பாருங்க, கம்பெனி வேலை கெட்டு போயிருமா? டெய்லி 10 பேர்த்த வேலையை விட்டு தூக்கிட்டு ஆள் புதுசா மாத்தினீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள்ல மொத்த கம்பெனிலையும் ஆள் புதுசா மாறிடுவாங்களா? வேலை கெட்டு போகாதா? அந்த மாதிரி இப்ப என்னோட லிவர் இருக்குன்னா இந்த செகண்ட்ல பல லட்சக்கணக்கான செல்களை வேலையை விட்டு துரத்தி புதுசா மாத்தும். ஒவ்வொரு செகண்டும் மாத்திட்டே இருந்தா ஒரு குறிப்பிட்ட நாள்ல மொத்த லிவரும் புதுசா மாறிடுமா? இப்படி நம்ம உடம்புல முடிந்து நகை வரைக்கும் எல்லா உறுப்புகளும் தன்னைத்தானே புதுப்பிச்சுட்டு இருக்கு. நான் எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு இந்த அஞ்சயம் எப்படி ஒழுங்கா வச்சுக்கிறங்கிற டெக்னிக்கை யாரு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ ஒரு நிமிஷத்துல 300 கோடி செல்லு புதுசா மாறும்ல, அந்த செல்லுக்கு நோய் இருக்காது. இப்படி இன்னைக்கு ஆரம்பிச்சு ஒரு நிமிஷத்துல 300 கோடி செல்லை நம்ம குணப்படுத்த ஆரம்பிச்சோம்னா உடம்புல இருக்கிற எல்லா செல்லும் கண்ணு காது மூக்கு கிட்னி கணையம் எல்லா செல்லும் தன்னைத்தானே குணப்படுத்திக்க ஆரம்பிக்குமா? அப்ப கிட்னி ஃபெயிலியர்னா கிட்னி தன்னைத்தானே புதுப்பிக்குமா? கிட்னி ஃபெயிலியர் குணமாயிருமா? கண்ண நோய் இருந்தா கண்ணு குணப்படுத்துமா? இருதயம் மூட்டு முழங்கால் தேய்மானம் எல்லாம் சரியா போகுமா? எதுக்கு சொல்றேன்னா, இந்த அஞ்சையும் யாரு ஃபாலோ பண்றீங்களோ நம்ம உடம்புல இருக்கிற எங்க மூளை முடுக்குல எந்த உறுப்புல எந்த நோய் இருந்தாலும் அதெல்லாம் தன்னைத்தானே குணமாக ஆரம்பிக்குது. எப்படின்னா